ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்போது 10th அண்ட் 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் எல்லோரும் பப்ளிக் நோக்கி போயிட்டு இருக்கிறதுனால அவங்களுக்கு டீட்டெயில் கொஸ்டின், அதாவது 8 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ் இருக்குது இல்லையா, அது எப்படி மாடலில் எழுதணுங்கிறத நம்ம சொல்ல போகிறேன். நம்ம 5-1 சேனலில் உங்களுக்கு எல்லா டவுட்ஸ் பற்றி எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தகவல் சொல்கிறேன். அதில் எல்லாம் இங்கிலீஷு, தமிழ், சயின்ஸ், எஸ்எஸ், சமூக அறிவியல், அறிவியல், கணிதம் எல்லாமே போட போகிறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இங்கிலீஷ் போட்டிருக்கிறேன். அதில் எஸ்ஏ பேராகிராஃப் கொஸ்டின்ஸ், எஸ்ஏ கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நோட்ஸ் 8 மார்க் கொஸ்டின்ஸ் இது. பேராகிராஃப் கொஸ்டின்ஸுக்கு இது மாதிரி நோட்ஸ்னு கொடுத்து எழுதி, இன்ட்ரடக்ஷன் எழுதி, அந்த பாடத்தில் எந்த சப்ஜெக்டில் எந்த லெசனாக இருந்தாலும் சரி அதுக்கு ஒரு சப்ஹெட்டிங் ஒரு 5 மேக்ஸிமம் ஒரு 5 ஹெட்டிங்காவது கொடுக்கணும். அதுக்கப்புறம் கன்க்ளூஷன், அப்புறம் அந்த மேலே கொடுத்த தலைப்பில் ஒவ்வொன்றா எடுத்து டீட்டெயிலாக, அதாவது இங்கே ஒரு குறி போட்டால் இந்த இடத்துல வேறு குறி போடணும், போட்டு நம்ம டெக்கரேஷன் எல்லாம் பண்ணுற பார்த்து நீட்னஸ்ஸாக இருக்கணும் பார்த்தாலே. அப்போ மேலே கொடுத்த அத்தனை தலைப்பும் எடுத்து இங்கே எழுதி, அப்புறம் கடைசியில் லாஸ்ட்டில் ஒரு மோரல் எழுதணும். அந்த மோரலுக்கு நமக்கு 1 மார்க் இருக்குது. இந்த நோட்ஸ் கொடுக்குறதுக்கு 1 மார்க் வருது. அப்போ நம்ம உள்ளே எழுதுகிற பாகங்களுக்கெல்லாம் 5 மார்க்கு நமக்கு வரப்போகுது. தமிழ்லேயும் அப்படித்தான். குறிப்பு சட்டகம் எழுதி, முன்னுரை, துணை தலைப்புகள் ஒரு மேக்ஸிமம் ஒரு 5 தலைப்பு எழுதணும். அதுக்கப்புறம் முடிவுரை, அப்புறம் நீதி, அந்த கதையில் என்ன நீதி, அந்த கட்டுரையில் என்ன நீதின்னு எழுதணும். இது எதுக்கெல்லாம் யூஸ் ஆகும்னா 5 மார்க் கொஸ்டின், 8 மார்க் கொஸ்டின், அதாவது நெடுவினா, கட்டுரை, பொதுக்கட்டுரை, துணை பாடம் அனைத்துக்குமே இது மாதிரி தமிழில் எழுதணும். இங்கிலீஷில் அதே மாதிரி தான். சப்ளிமெண்ட்ரி, ப்ரோஸ், போயம் எதுவாக இருந்தாலும் பேராகிராஃபுக்கும் டீட்டெயிலுக்கும் இப்படித்தான் நம்ம எழுதணும். இதுதான் பேசிக். தமிழ்லேயும் கடைசியில் நம்ம நீதிங்கிறது கொடுத்து எழுதணும். ஏதாவது நம்ம அதை கதையினால் நமக்கு என்ன நீதி தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிறத நம்ம எழுதணும். இந்த எல்லா வீடியோலையுமே நான் எல்லா நீதியில் போட்டிருக்கிறேன். ஒரு எபிசோடும் கூட மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பாருங்கள். அப்போ உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் கிடைக்கும். ஏன்னா 4-5 மாதம் தான் இருக்குது பப்ளிக் எக்ஸாமுக்கு எலெக்ஷன் வரதுனால. அதனால் நீங்கள் நல்லா பார்த்து தெரிஞ்சுக்குங்க. எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்டில் போட்டால் உடனுக்குடன் உங்களுக்கு ஆன்சர் வழங்கப்படும். முதல்ல நம்ம இங்கிலீஷ் பார்த்துருக்குறோம். அது பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் மாடல்ஸ் அண்ட் அதுக்குண்டான ஆன்சர், கிராமர், அப்புறம் குறிப்பு சட்டகம் தமிழில் எல்லாமே நமக்கு அங்கே கொடுத்துருக்குறதில்ல வீடியோஸில் பாருங்கள். ஒவ்வொரு எபிசோடு மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் சாய்ஸில் கூட சொல்லியிருப்பேன். அது நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் இல்லை. அதாவது ஃபெயில் ஆயிருமோ அப்படின்னு பயந்துக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் சாய்ஸில் கூட சொல்லியிருக்கிறேன். இப்போ 8 லெசன் இருந்தால் ஒரு லெசனை விட்டுட்டு பாக்கி எல்லாத்தையுமே நம்ம படிச்சிருக்கோன்னு தரவா. அப்போ தான் எல்லா கொஷின்ஸுக்கும் சாய்ஸ் இருக்குது. இங்கிலீஷில் போயத்துக்கு சாய்ஸ் கிடையாது. எல்லா போயத்தையும் நம்ம படித்து தான் ஆகணும். அதுக்கு 5 மார்க்கு, ஒரு லைனுக்கு 5 மார்க் கொடுப்பாங்க. ஓகேவா?